ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா உறவுகளே? இன்றைக்கி பாருங்கள், நம்ம ஊரில் இருக்கிற மலைகளை பாருங்கள். இன்றைக்கி வந்து இந்த மலைகள்லாம் அப்படி மேகங்கள்லாம் பாருங்கள், அந்த மலைக்கு மேலே நின்று தொடுற மாதிரி இருக்குங்க உறவுகளே. பாருங்கவே, அந்த மலையில் நின்றுட்டு வானத்தை தொட்டோம் அப்படின்னா அந்த மேகங்கள் அப்படி பிடிக்கிற மாதிரி இருக்கும். எப்படி இருக்குன்னு அழகாக இருக்குல்லங்க. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செம்பருத்தி பூவில் வந்து நம்ம டீ செய்ய போகிறோங்க. அந்த டீ செஞ்சு காலையில் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு எந்த மாதிரி ஒரு அதிசயம்லாம் நடக்குங்கிறவர்களே, அந்த மாதிரி அந்த செம்பருத்தியில் வந்து அவ்வளோ ஒரு நன்மைகள் இருக்குது. தங்க புஷ்பம் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த செம்பருத்தி பூவில் அவ்வளோ அருமையான ஒரு மருத்துவ குணங்கள் இருக்குது. அதை சாப்பிடும்போது நம்மளுக்கு என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது, அதனுடைய பயன்கள் என்ன அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்ப்போம். வாங்க போயிட்டு நம்ம செம்பருத்தி பூ வைக்கலாங்க. நம்ம தோட்டம் வந்து பாருங்கள், அங்கே இருக்குங்க. அந்த மலையோட அடிவாரத்தில் இருக்கிற அவங்க எல்லாத்துக்கும் வந்து இந்த மலைகளை காமிக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்தேங்கிறவங்களே பாருங்கள். எல்லாத்துக்கும் நம்மளுடைய மலைகள் தோட்டம் எல்லாமே பிடிச்சிருக்காங்கிறவங்களே. இது பாருங்கள், அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாறைகள் இதுங்க. இதில் ஃபுல்லாக மூலிகை தான் கிடைக்குது. இந்த மலைகள் ஃபுல்லாகவே இது. ஒரு நாள் நம்ம ஊருக்கு வாங்க வருவங்களே, வாங்க போயிட்டு நம்ம செம்பருத்தி பூவை பறிச்சுக்கலாம். பாருங்க, நம்மளோட செம்பருத்தி பூ செடிக்கிட்ட வந்துட்டோங்க அவர்களே. பாருங்க, செம்பருத்தி பூ அழகாக பூத்துருக்குங்க. பாருங்க, இந்த மாதிரி இருக்கிற செம்பருத்தி பூக்களை தான் அதிகப்படியான மருத்துவ குணங்கள் இருக்குங்க. இதை வந்து நம்ம இப்போ பறிச்சுக்கலாம். பாருங்க, நம்ம எவ்வளோ பூ பறிச்சிருக்கோம் பாருங்க. இந்த அளவு பூ போட்டாலும் ரொம்ப நல்லதுங்க உறவுகளே. வாங்க போயிட்டு நம்ம வந்து செம்பருத்தி பூ டீ எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்கள், இப்போ நம்ம பூக்களை வந்து பறித்து வந்து வச்சுருக்கோங்க. என்னென்ன பொருட்கள் அப்படின்றத பார்த்துக்கலாம். டீ போடுறதுக்கு செம்பருத்தி பூ வந்து எடுத்து வச்சுருக்கோம், ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோம், அப்புறம் வந்து பனங்கற்கண்டு. இந்த பனங்கற்கண்டு வந்து நம்ம போட்டு டீ சாப்பிடும்போது அதிகப்படியான நன்மைகள் இருக்குங்க, இந்த பனங்கற்கண்டுலேயும் இந்த செம்பருத்தி பூலையும். வாங்க நம்ம இப்போ அடுப்பற்ற வச்சுக்கலாம். அடுப்பற்ற வச்சாச்சுங்க. நம்ம வந்து இப்போ கடாய் வச்சுக்குவோம். இப்போ வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். பூக்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மகரந்த தூளில் இந்த இதை எடுத்துட்டுங்க, அந்த இதழ்களை மட்டும் அப்படி இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம பூக்களை உள்ளே வந்து சேர்த்துட்டோம். இந்த பனங்கற்கண்டு நம்ம தேவையான அளவு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஏலக்காய் மட்டும் நம்ம இந்த மாதிரி 2-3 பிச்சு போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம இறக்க போகும்போது போட்டுக்கலாங்க. இப்போ வந்து அந்த கலர் வந்து பூவோட கலர் பாருங்க எப்படி மாறிடுச்சுன்னு பாருங்கள். இப்போ இறக்கிக்கலாம். நம்ம வந்து ஏலக்காவை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடலாம். அப்படியே இறக்கிக்குவோம். இப்போ பாருங்கள், வெந்துடுச்சுங்க. இந்த இப்போ பூ வந்து நல்லா வந்து சூப்பராக வெந்து அதோட கலர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம காப்பி பொடி போட்டால் கூட அந்த கலர் வராதுங்க ஒருவர்களே, அந்த மாதிரி கலராக வந்துடுச்சு. இப்போ நம்ம இறக்கி இதை வடிகட்டிக்கலாம். பாருங்கள், இதில் பாருங்கள் எப்படி இந்த கலர் பாருங்கவே. இதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க உறவுகளே. கருப்பாக இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட இந்த டீயை வந்து டெய்லி நம்ம கொடுத்துட்டே வந்தோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து ரொம்ப கலர் ஆயிடுவாங்க. அந்த இதில் இருக்கிற தங்க கலர் வந்து, இந்த பூவில் இருக்கிற தங்க கலர் அந்த குழந்தைங்களுக்கு வந்து போய் சேரும்போது அவங்களுடைய ரத்தம் வந்து அதிகமாகி ஒரு அழகான ஒரு கலராக வருவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா முடி நல்லா வளருங்க உறவுகளே. ஸ்கின் வந்து ரொம்ப சைனிங்காக சாஃப்டாக ரொம்ப அழகாக இருக்கும்.
அப்புறம் வந்து இதயத்துக்கு ரொம்ப நல்லது. இதயத்தில் இருக்கிற பிரச்சனைகள் அனைத்துமே சரியாயிரும். இதய பிரச்சனை இருக்கிறவங்க மாரடைப்பு வராமல் தடுக்கக்கூடியதுங்க இந்த செம்பருத்தி பூட்டி. உடலில் அதிகப்படியான நன்மைகள் வந்து தரக்கூடிய இந்த செம்பருத்தி பூட்டிங்க உறவுகளே. இப்போ நம்ம டீயை வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அருமையாக இருக்குங்க, சூப்பரான டேஸ்ட்டில் அருமையாக இருக்குது. நீங்கள் வீட்டில் போட்டு சாப்பிட்டு பாருங்களே, அப்புறம் சொல்வீங்க எப்படி இருக்குன்னு. நம்ம பால் காப்பிகளை விட இந்த டீ வந்து ரொம்ப ஒரு டேஸ்ட்டுங்க, அருமையாக இருக்குங்க உறவுகளே. இதே மாதிரி நீங்களும் டீ சாப்பிட்டு செம்பருத்தி பூவில் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம். நம்ம சேனலில் வர்ற இந்த மூலிகை பற்றின சமையல் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனையும் ஆனில் வச்சுக்கோங்க. அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வரும். லைக் பண்ணுங்கள், உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி டீ போட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு நம்மளுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஒருவர்களே. அடுத்து ஒரு அற்புதமான ஒரு மூலிகையில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேணி. டாடா, பை பாய்.